இப்போ எங்கே போக போகிறோன்னா அபுதாபி கிராண்ட் மாஸ்க் இதுக்கு தான் போக போகிறோம். செம்ம பெரிய இடம் இது. இப்பயும் பார்க்கலாம், நைட்லேயும் பார்க்கலாம். 6:30 கிலோமீட்டர் ஸ்டாண்ட் பை மோடில் தான். இங்கே ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவானே. இங்கே உனங்களுக்கு அதே தான் கவுண்ட் ரீச் பண்ணுறோம். லேடிஸாக இருந்தால் 1008 ரூபா. போகிறாரா? நான் கருப்பு தெரியாமல் இருக்கு. கருப்பு தெரியாமல் இருக்கணும்னா இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஷேக் சையத் கிராண்ட் மாஸ்கில் இருக்கோம். இது வந்து அபுதாபியில் இருக்குது. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மாஸ்க் இன் UAE. ஒன் அண்ட் ஒன்லி பிக்கஸ்ட் மாஸ்க் இன் UAE. நீங்கள் அந்த மாதிரி எடுங்கப்பா. போயிட்டாரு. இதுதான் அந்த கிராண்ட் மாஸ்க்கான என்ட்ரன்ஸ். உள்ள தெரியுதா இல்லைன்னா மாஸ்க்கு நமக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஏன்னா என்ட்ரன்ஸ் எங்கேன்னு பார்க்காதீங்க, என்ட்ரன்ஸ் அண்டர் கிரவுண்டில் இருக்குது. போங்க வரேன். இப்போ நம்ம மாஸ்கோட அண்டர் கிரவுண்டுக்குள்ளே வந்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே இங்கே ஒரு பெரிய மாலே இருக்குது. நான் இப்போ அந்த கிராண்ட் மாஸ்க்குள்ளே போயிட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. இடம் சூப்பராக இருக்குது. இந்த மாஸ்க் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு 3D பிரிண்டிங் வச்சுருக்காங்க. நம்ம இப்போ மாஸ்கோட என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டோம். இனிமேல் உள்ளே போக போகிறோம். இங்கேயும் அதே மாதிரி தான் துபாய் மாலில் இருக்கிற மாதிரி சேம் பெல்ட். இப்போ மாஸ்க்குள்ளே வந்துட்டோம். இந்த பக்கம் வாங்க. மாஸ்க்குள்ளே வந்துட்டோம். இது வந்து டாலரன்ஸ் வேவா? டாலரன்ஸ் பார்த்தா நம்ம பொறுமையாக நம்ம எவ்வளோ தான் டாலரேட் பண்ணி இதில் போகிறோன்னு பார்க்குறாங்களாம். ஏன்னா ஃபுல்லாக அதை பாருங்கள், இது லென்த்து ஃபுல்லாக இதே மாதிரி தான் இருக்குது. அந்த பக்கமும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக இருக்குது. இப்போ டெலிவரி ஆன் பண்ணி இப்போ நம்ம மாஸ்க்குள்ளே போயிட்டுருக்கோம். ஆனால் சொன்ன மாதிரி நம்மளோட பொறுமையை ரொம்ப தான் சோதிக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப தூரம் என்ட்ரன்ஸ் கிட்டத்தட்ட இப்போ 1 கிலோமீட்டர் கிட்ட இப்படியே வந்துட்டோம். நம்ம சொல்லுங்களேன், அவருக்கு எவ்வளோ வந்திருக்கோன்னு சொல்லவே பண்ணுறீங்க. நீங்கள் பேசிட்டு பெரியவங்க பேசாலும் சின்னவங்க பேசக்கூடாதுப்பா. இதுதான் இந்த கிராண்ட் மாஸ்க். இங்கே பாருங்க, சூப்பராக தண்ணியோட மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அபுதாபி கிராண்ட் மாஸ்க் எவ்வளோ பெருசு இருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக. நம்ம இப்போ மாஸ்கோட உள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே இப்படி தான் நான் இப்போ உள்ளே வந்தேன். இந்த பக்கம் இந்த மாஸ்க் ஃபுல்லாக தெரியுது. இந்த ஒரு நிமிஷம்பா. இந்த பக்கம் அவ்வளோதான் மாஸ்க்கு. இதுதான் இப்போ நம்ம அந்த பக்கம் போகலாம். நம்ம இந்த மாஸ்க் கிட்ட வந்துட்டோம். அந்த பக்கம் மாஸ்க் இப்போ அதுக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் இது இப்போ அங்கே இருக்குது. மாஸ்க் தெரியுது. இது நம்ம வந்து என்ட்ரன்ஸ் தெரியுதா? இப்போ உள்ள வந்தாச்சு. ஹலோ சீக்கிரம் இருங்க. இந்த வியூ
சூப்பராக இருக்குது இந்த இடம். வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்ல. எங்கள் அப்பா இருக்கையில பேசாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்கு. வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்ல. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டுறாது, நீ தான். நம்ம இப்போ அந்த சைடாக பார்த்தது வந்து இப்போ இந்த பக்கமாக பார்க்குறோம். அது வேறு இது வேறு. அதே இடம் தான்ப்பா. அங்கேருந்து பார்த்தது இப்போ இந்த பக்கமாக. உள்ள சூப்பராக இருக்குது. இதுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்க விட்றாங்க. நம்ம ஹிந்து கோயிலுக்குள்ள அங்கே ஃபோட்டோ எடுக்க விடல. பரவாயில்ல, இடம் சூப்பராக இருக்குது இந்த இடம். இடம் ஆனால் சூப்பராக இருக்குது. நைட்டில் என்ன சூப்பராக இருக்குன்றாங்க. ஓனர் வெயிட் பண்ணுறீங்களா? வெயில் வரத்துக்கு மணி 7 ஆகிடும். 7-7:30 தான் லைட்டே போடுவாங்க. எங்கன்னா டைம் இப்போ தான் 5:30 ஆகுது. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா இல்லை போயிடலாமான்னு பார்க்குறேன். பார்ப்போம். இதுதான் அந்த மாஸ்க்குள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ். நம்ம இந்த வழியாக தான் உள்ளே போனோம். பட் மாஸ்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு அங்கே இருக்குது. தெரியுதா? மாஸ்க் அங்கே இருக்கிறதுக்கான என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குது. உள்ளெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. எதுக்கு வெயிட் பண்ணுறோன்னா, இங்கே என்ன லைட்டு போட பாருங்க. உள்ளே லைட் போட ஆரம்பிச்சிட்டாங்களா? என்ன ஃபுல்லாக லைட் போட்டால் நைட்டில் வியூ பார்க்க சூப்பராக இருக்கும். பார்ப்போம். எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ப்போம். உள்ளெல்லாம் லைட் போட்டாங்க. இனிமேல் வெளில லைட் போடுவாங்க.